சோளம், சூடான சோளம். ஒரு சோளம் ஒண்ணு கொடுங்க. என்ன இப்படியே குடுக்குறீங்க? ராப் பண்ணி கொடுங்க. இப்ப முச்சூரு சோளத்தை ராப் பண்ணி தர சொன்னா. 4 மணி பஸ் எப்போ வருவான்னு வேற தெரியல. தம்பி வரீங்களா? அங்கிட்டு தான் போறேன். இந்த வரேனே. என்ன மனுஷன். தம்பி எங்க போகணும்? தாம்பரம் போகணும்னே. அடடே, நம்மளும் அங்கிட்டு தான் போறோம். சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே. தம்பி இந்த டயத்துல எங்க கிளம்பிட்டீங்க? ஒரு சின்ன வேலையா போயிட்டு இருக்கேனே. இந்த டயத்துல எல்லாம் நிக்காதீங்க தம்பி, இது கொஞ்சம் மோசமான ஊரியா. உங்களை மாதிரி நல்ல மனுஷன் இருக்கப்ப எனக்கு என்னன்னே கவலை. அப்படி சொல்றா சிங்கா குட்டி. என்னாச்சுனே, ஏனே ஸ்லோ பண்றீங்க? அண்ணனுக்கு ஒண்ணுக்கு வருது, இந்த அடிச்சுட்டு வந்துறியா தம்பி? சொல்லுனே. என்னண்ணே? தம்பி படம் ஏதோ வச்சிருக்கியா? படமா? என்ன படம்னே? இப்ப என்கிட்ட கூலி தான் கச்சேரி இருக்கு. அந்த படம் இல்லையா, பிட்டு படம் இருக்காங்க. பிட்டு படமா? நல்ல வியாபாரி பேசுனேடா. தாய்லி பண்ணி பக்கத்துல வேற வரானே. சரி காசு எடுங்கடா, ஹோட்டல் போலாம்டா. மச்சான் என்கிட்ட காசு இல்லடா. சரி ஓகே மச்சி, நாங்க மட்டும் போயிட்டு வரோம்டா. மச்சான் நீ போகலையாடா? நீ வா மச்சான், நம்ம 2 பேரும் சாப்பிடுவோம்டா. மச்சான் ஒரு நிமிஷம்டா. வா. அண்ணா பிரியாணிலாம் ரெடி ஆயிடுச்சுன்னு வியாபாரம் பார்க்கலாம் பார்த்தா லைட் ஹீட்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. என்னன்னு தெரியல. என்னடா சொல்ற? பக்கத்து கடையெல்லாம் கரண்ட் இருக்கா? பக்கத்துல எல்லாம் லைட் இருக்குதுண்ணே, நம்ம கடையில் தானே கரண்ட் இல்லை. என்னடா சொல்ற? நமக்கு வந்த ரோசனையாடா. நம்ம பார்த்தா லேட் ஆயிரும். எலக்ட்ரிக் ஃபோன் பண்ணி வர சொல்லு. கூப்பிடுறேண்ணே. என்னண்ணே ஆச்சு? என்னன்னு தெரியலண்ணே, எதுவுமே ஆன் ஆக மாட்டேங்குது, கரண்டே வர மாட்டேங்குதுண்ணே. லைட் எல்லாம் சுவிட்ச் போட வேண்டியதானே? அதுக்கு தான் நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. இல்லை, 1 லிட்டர் கூட எரியவே மாட்டேங்குதுண்ணே. என் டார்ச் லைட் எரியுதுல. என்னண்ணே? 4, 5, 10 லைட் இருக்கு. 10 லைட்டுக்கு இதுதான் கனெக்ஷனா? ஓ, ஏன்னா ஏன் லைட் எரிய மாட்டேது? அது தெரியாம உங்களை கூப்பிட்டு இதுக்கார பைலட் அந்த மாட்டிட்டு பாடு. டேய் மெயின் கிட்ட போ. சரி, ஃபோன் பண்ணு எனக்கு. போயிட்டியாப்பா? அண்ணா மெயின் கிட்ட வந்துட்டேனே. ஆஃப் பண்ணு. ஆஃப் பண்ணிட்டேன். ஆன் பண்ணு. ஆன் பண்ணிட்டேன். மறுபடியும் ஆன் பண்ணு. ஆன் பண்ணிட்டேன். அங்க ஏதோ வயரிங் தான் ப்ராப்ளம், மெயின்ல இல்ல. வா அண்ணே, சுவிட்ச் பாக்ஸை கழட்டி பார்த்துட்டேன். மெயின்லயும் பிரச்சனை இல்ல. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயர்ல தான் பிரச்சனை வருது. வயரிங் வேலையா? எவ்வளவு செலவாகும்? சுத்தி அங்கிட்டு வயர் வேற நிறைய வருதா? அப்படி இப்படின்னு பார்த்தா 13 ரூபா வந்துரும்ண்ணே. 10 ரூபா மட்டும் கொடுங்க, பார்த்து விட்றேன். சரிண்ணே, 10,000 அக்கௌண்ட்ல அனுப்பிச்சு விட்றேன். கொஞ்சம் சீக்கிரம் மட்டும் முடிச்சு விடுங்க. சரி வாடா, போய் வயர் நான் வாங்கிட்டு வருவோம். 10 minutes later. என்னண்ணே கடலிவா? கடைலாம் இருக்குண்ணே, பிரியாணி ரெடி ஆயிருச்சு, வயரிங் வேலை வேற வச்சிருச்சு, அதுக்கு வேற 10,000 செலவுண்ணே. எது வயர் போச்சா? மெண்டல் பயிரெல்லாம் ஏரியால போஸ்ட் மரம் கீழே வந்துருச்சுடா, அதனால ஏரியாலே கரண்ட் இல்லடா. அதனாலதான் இங்கேயும் கரண்ட் இல்லை. என்னண்ணே சொல்ற? பக்கத்துல லைட் இருந்துச்சு, நான் பார்த்தேனே. டேய், அவன் யூபிஎஸ் யூஸ் பண்றான்டா. டேய் நீங்க போய் கூப்பிட்டா போடுறா நீ. டேய் வயர்னா வாங்கியாச்சு, 3 மணி நேரத்துல வேலையை முடிச்சிடலாம்.